திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்கள் மிக மிக மோசமான செயல்பாட்டை செய்திருப்பது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அமைச்சர் மாண்பை கெடுக்கும் விதமாக திமுகவின் அமைச்சர் செயல்பட்டதால் கடும் கோபமடைந்த இணையதளவாசிகள் தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். அதாவது கடந்த 20ஆம் தேதி கூடிய தமிழக சட்டமன்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடந்து வருகிறது. இரு வேளைகளும், அதாவது காலை மற்றும் மாலை இந்த விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வந்து அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பும் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 9 நாட்களாக நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகர் அப்பா அவர்கள் அதிமுகவினரை வெளியேற்றம் செய்து வருகிறார். இதனிடையே அமைச்சர் ராஜகண்ணப்பன் சாதிவாரி குறித்து பேசிய கருத்துக்களுக்கும் சர்ச்சையானது. சபாநாயகர் அவரை கடுமையாக விசாரித்தார். அமைச்சர் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் அவர் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்ற பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பின்னால் உள்ள இருக்கையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமர்ந்திருந்தார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமர்ந்திருக்கும் இடத்தில் கீழே தனது எச்சிலை துப்பியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் தனியாக பாத்ரூம் இருக்கிறது. ஆனாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கையில் அவர் நாகரிகம் இல்லாமல் செயல்பட்டது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களின் செயல்பாடுகள் இதுதான் என்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய திமுகவினர்களை இப்படி செய்தால் தமிழக மக்கள் அமைச்சர்களை முன்மாதிரியாக கொண்டுதான் செயல்படுவார்கள். இப்பேற்பட்ட அமைச்சர்கள் திமுகவில் இருக்கும் வரை நிச்சயமாக திமுகவினர்கள் தமிழக மக்களுக்கு நன்மைகளை செய்வார்களா அல்லது நோய் தடுப்புகளை ஏற்படுத்துவார்களா? விவாதங்கள் நடைபெறும் பொழுதே அதுவும் முதலமைச்சருக்கு பின்னாலே செயல்படக்கூடிய நிலையில் இப்பேற்பட்ட அமைச்சர் திமுகவில் இருக்கும் வரை நிச்சயமாக திமுக மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருப்பார்கள். தமிழக மக்கள் திமுகவினர்கள் கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நிச்சயமாக இது திமுகவின் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குமே தவிர தமிழக மக்களுக்கு எந்த ஒரு சாதகமையும் இது வழிவகுக்காது. 40 எம்பிக்களே கொடுத்து விட்டாச்சு. ஆனாலும் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தான் இவர்களால் கொண்டு வர முடிகிறதே தவிர மக்களவையில் நீட்டை பற்றி எந்த ஒரு எதிர்ப்பு குரல்களையும் இவர்களால் கொடுக்க முன்வர முடியவில்லை. மீண்டும் இவர்கள் மக்களவையில் உள்ள கேண்டீனில் பாதி விலையில் கொடுக்கின்ற போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு அங்கு அரட்டை அடிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் 40 எம்பிக்களை திமுக மக்களவையில் அனுப்பப்பட்டதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது.